அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஆலந்தூர் பகுதியை சேர்ந்த வேம்புலி தாவேக கட்சியினுடைய வடக்கு பகுதி செயலாளர் அவர் மீது பாலியல் தொல்லை, பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளை அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன் அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம முழுக்க அந்த காணொலி மூலிமா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சென்னை ஆலந்தூர் பகுதியைச் சேர்ந்த வேம்புலி, அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண், அவங்க உடற்பயிற்சி கூடத்தில் ஒரு மேலாளராக அவங்க பணிபுரிஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு கணவர் கிடையாது, ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான். அவங்க அந்த குழந்தையோட தனியாக தான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இந்த வேம்புலி அந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் அவர் யாருக்கிட்ட கேட்டாருன்னு தெரியல, அவருடைய நண்பர்கள்கிட்டயோ இல்லை அங்கே இருக்கிறவங்ககிட்டயோ யாருக்கிட்ட அந்த பெண்ணோட அலைபேசி எண் எப்படி வாங்கினாருன்னு தெரியல. அந்த பெண்ணுக்கு இரவு நேரத்தில் பாலியல் சம்மந்தமான வீடியோ, அதுக்கப்புறம் ஆபாசமான வீடியோ, ஆபாசமான குறுஞ்செய்தியெல்லாம் அனுப்பி அந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு அலைபேசி மூலயமா. அந்த பொண்ணு தனியாக அந்த வீட்டில் தனியாக தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்றத அவர் தெரிஞ்ச உடனே நடுராத்திரியில் அந்த பெண்ணோட வீட்டுக்கு போய் அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லையில் ஈடுபட்டிருக்கான் இந்த வேம்புலி பரதேசி நாய். என்ன பண்ணிடுவாங்க நம்ம தான் ஆளுங்கட்சியாச்சு, நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? நம்மளை காவல்துறை கைது செய்யுமா? இல்லை நம்ம கூட எம்எல்ஏவே இருக்கிறாரு, நாம் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிருத்தனத்தில் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கான் இந்த நாய், இந்த வேம்புலின்ற நாய். அந்த பொண்ணு அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே இவன் நுழைஞ்ச பிறகு அந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறி பாலியல் தொல்லையில் ஈடுபடும் போது அந்த பொண்ணு கத்தி கூச்சலிட்டு அப்போ அக்கம் பக்கத்தில் வந்த உடனே அவன் தப்பிச்சு போயிட்டுக்கிறான். அப்புறம் காவல் நிலையத்துக்கு போய் அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அவன் மேலே வழக்கு தொடர்ந்து புகார் கொடுத்துருக்காங்க. புகார் கொடுத்தது ஒன்று, அது சரி, அவனை இன்னமும் கைது பண்ணாமல் 2 நாள் ஆச்சு. 2 நாளுக்கு அப்புறம் வழக்கு தொடுத்து எஃப்ஐஆர் போட்டாச்சு. வழக்கு தொடுத்து எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் ஏன் அவனை கைது பண்ண? 2 நாள் தலைமறைவுனா அவன் எந்த ஊருக்கு போயிருப்பான்? இதே சென்னைக்குள்ளே தானே வந்திருப்பான், இல்லை அமெரிக்காவுக்கு, இல்லை ஆப்பிரிக்காவுக்கு, இல்லை ஆஸ்திரேலியாவுக்கு எங்கேயாவது போயிருப்பானா? தலைமறைவாக இருக்கிறவனை காவல்துறை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அவங்களால. இதுதானே கேள்வியே எழும். ஒரு பொண்ணு தனியாக இருக்கிறத எவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் பாரு அந்த நாய். ஏன்னா ஒரு பொண்ணு தனியாக இருந்தாலே உங்களுக்கெல்லாம் எப்படா தோணும்? அவங்களுக்கு கணவர் இல்லை, ஒரே ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக அவங்க தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. சிங்கிள் பேரண்ட்டாக அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாக உங்களுக்கு எப்படி தோணுது? உங்களுக்கு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நம்ம டைரெக்டாக நம்ம போயிட்டு பாலியல் தொல்லை ஈடுபடலாம் அப்படின்ற உணர்வு வருது அவங்களுக்கு. பெண்களை பாதுகாக்கணும், பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறதுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும். யாரு? தாவேக கட்சிக்காரங்க. ஆனால் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுத்த தாவேக கட்சிக்காரங்க தானே. ஊருக்கு உபதேசமும் செய்வோம், அது ஊருக்கு மட்டும்தான், எங்களுக்கு கிடையாது, அப்படி தானே? இதே மாதிரி சம்பவம் அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சி சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. வேலைக்கு போகிற பெண்களை அவங்கக்கிட்ட பழகி அவங்கள அவங்களுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி அவங்கள ஆபாசமாக வீடியோ எடுத்து அந்த காணொலிகளை அவங்களுடைய நண்பர்கள்ட்ட பகிர்ந்து அது மூலயமா பணம் சம்பாதிக்கிற வேலையை அந்த பொள்ளாச்சியில் இருந்த பரதேசி நாயங்க அது பண்ணணும். இப்போ அதே மாதிரி சம்பவம் சேலத்தில் வீரபாண்டி பகுதியை சேர்ந்த தாவேக கட்சியினுடைய பொறுப்பாளர் மணிகண்டன் அப்படின்ற ஒரு நாய் இதே மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கான். என்னன்னா
ஒரு பொண்ணு வந்து பேருந்து நிலையத்தில் வந்து அழுதுட்டு நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து குடும்ப வறுமை. கணவர் இல்ல. கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஒ அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்கள வந்து காப்பாத்தணுமே! அவங்களுக்கு கடன் வேற அதிகமா இருக்கு. கடன்காரன் வந்து கெ 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 கடன்காரங்க வந்து பேசிட்டு போறாங்க. அப்படின்ற ஒரு விரக்தியில அவங்க வந்து அழுதுட்டு நின்றுக்கும்போது, இந்த மணிகண்டன் இருக்கார்ல, வள்ளல் பரம்பரை அவரு. கொடுத்து கொடுத்து சிவந்து போன கைக்கு சொந்தக்காரர்ல அவரு. ஃபினான்சியர்ஸ் பணம் குடுப்பாங்கல்ல, அவங்களலாம் எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி, அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு அவருடைய அலைபேசி எண்ண வந்து வாங்கியிருக்காரு. அலைபேசி மூலியமா இவங்களுக்கும் அவங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டு, இந்த அம்மா வந்து அவருடைய இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. அதுல அந்த ஃபோன்ல இருக்கிற கேலரிய வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, 8000 ஆபாச வீடியோக்கள் இருந்திருக்கு அந்த அலைபேசியில. இந்த அம்மா வந்து பேட்டி குடுத்துருக்காங்க. அந்த பேட்டிய பாருங்க. மொத்தம் வந்து 11 நிமிட பேட்டி அது. அந்த பேட்டிய பாருங்க. சொல்லும்போதே நமக்கு அவ்ளோ அவ்ளோ பதட்டமாகுது நமக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச உடனே இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணோட வீடியோ மட்டும் அவங்க வந்து அவங்களுடைய வீடியோவ மட்டும் அவங்க டெலீட் பண்ணிட்டுருக்காங்க. டெலீட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவருடைய கேரக்டர் தெரிஞ்ச உடனே அந்த அம்மா வந்து இவர வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவாய்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே இவரு வந்து அலைபேசியில வந்து அழைச்சு, "நீங்க ஏன் என்ட்ட பேச மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கும்போது, "சரி நீங்க என்கிட்ட பேசலனா கூட பரவால்ல. என் நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க." அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த நாய். எது? இவன் அந்த பொண்ண ஏமாத்தி அலைபேசி எண்ண வாங்கி உதவி செய்யற மாரி ஒரு பொண்ண ஏமாத்துறதெல்லாம் பெரிய பாவம் இது. அந்த பொண்ணுகிட்ட வந்து இவனுடைய பாலியல் இச்சைய தீர்த்துக்கிட்டு, இவனுடைய நண்பர்கள் கிட்ட வர அந்த பொண்ணு வர பேசணுமா. இப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு, அந்த பொண்ண வம்படியா பாலியல் தொழில்ல தள்றதுக்கான வேலைய பார்த்திருக்கான் இந்த பாண்டியன் பரதேசி நாய். தாவேகா கட்சியினுடைய பொறுப்பாளர் இந்த பாண்டியன் பரதேசி நாயி இந்த மாரி வேலைய பார்த்திருக்கான். இப்போ காவல்துறை வந்து இந்த பாண்டியனை கைது செஞ்சு சரியான விசாரணை நடத்தினாக்கா இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றத தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடும். பொள்ளாச்சியில் நடந்ததை விட இந்த வழக்கு பெருசாக பேசப்படும் தமிழ்நாட்டில். 8000 வீடியோனா பார்த்துங்க. அந்த அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அந்த பேட்டியில் சொல்கிறாங்க, 8000 வீடியோ இருக்குதான், ஆபாசமான வீடியோ. நீங்கள்லாம் யாரா நீங்கள் பயமாகத்துறவங்கலாம் பார்த்தாலே இப்போ தாண்டா ஒவ்வொருத்தனா வெளில வரானுங்க. பூனைக்குட்டி வெளில வரல, பூனைக்குட்டியே ஒரு பொந்துலேருந்து வெளில வந்து இப்படி பார்க்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் வெளில வரானுங்க. சிக்கிரமெல்லாம் எல்லாம் பாரு, எல்லாம் பாலியல் இதில் தான் சிக்கிறானுங்க. இந்த திருவைகுண்டபுரமா ஏதோ ஒன்று தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு அக்கா ஒருத்தவங்க சொந்த கட்சி பொண்ணு, தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சொந்த கட்சி பொண்ணையே லாட்ரி, அதாவது போலி லாட்ரி சீட்டு, அதில் வந்து நான் உங்களுக்கு வந்து பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஊருக்கு அந்த அந்த அக்காவை வந்து அழைச்சிட்டு போய் குடிக்கிற குளிர்பானத்தில் வந்து மயக்க மருந்து போட்டு அந்த பொண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கானுங்க. இதை வந்து அந்த பகுதிக்குள்ளே இருக்கிற அந்த எம்எல்ஏ அவங்களுக்கு வந்து சொல்லும்போது அந்த எம்எல்ஏ சொல்லிக்கிறாரு, இதை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க. பொதுச்செயலாளர் புஷி அண்ணன்கிட்டையும் அப்புறம் தளபதி அண்ணன்கிட்டையும் சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்றான். எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு பாருங்க. இந்த அக்கா காவல் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல. சமாதானமாக பேசுன்னு சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவனுக்கு என்ன தண்டனை? அந்த கட்சியிலேருந்து என்ன தண்டனை வாங்கி கொடுப்பீங்க? நீங்க தான் வந்து பெண்களை வந்து பாதுகாக்க வந்த கட்சியா? தாவேக கட்சியில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இதில் வர தளபதி வந்துட்டாரு, பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்தால் தளபதி கொதித்தெழுவார் அப்படின்னு சொல்லிட்டு. சொந்த கட்சியிலே ஒரு பொண்ணுக்கு வந்து பாதிப்பு நேர்ந்திருக்குல்ல, கொதித்தெழவே இல்லையே. நான் கூட அந்த பதவியேற்பு விழாவில் கூட சொன்னார், சிஎம் ஆயிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்ப்போம் அப்படின்னு யாராவது நினைச்சிருந்தா அதை இப்போவே எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு டைலாக் பிரிச்சிட்டாரு. நான் கூட நினச்சேன், ஓகே தப்பு பண்ணுறவன் செத்தாம்பளத்தை அப்படின்னு நினச்சேன். தவறுகள் 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 தவறுகள்னு போய்கிட்டே இருக்குது. தண்டனைகள் எதுவுமே கிடைக்கிறதே இல்லை. இதுதான் அந்த நிலைமை. இப்போ மக்கள் புரிஞ்சுக்கோங்க.
புரிஞ்சு இப்போ இந்த கட்சி நான் தான் சொல்கிறேன்ல, இந்த கட்சி ஆபத்தான கட்சின்றனே. தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நாட்டு பெண்களுக்கும், தமிழ்நாட்டுக்கே இந்த கட்சி ஆபத்தான கட்சி. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னும் பயமாக இருக்குது இவங்களெல்லாம் பார்த்தாலே. இவங்களாம் ஸ்லீப்பர் செல் மாரி எங்கேருந்து தான் வரானுங்கன்னு தெரியல இவனுங்க.